பட் ஆனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் எங்கிட்ட இருக்கான்னு தெரியல. ஸோ பேசிக்காக எல்லாத்துக்குமே இந்த டவுட்ஸ் இருக்கும். மேல் வந்து இந்த ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், ஏன் 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 அப்படின்ட்டு. பட் நான் வந்து பர்டிகுலராக இதுதான் எடுக்கணும், இதுதான் கெரியராக ப்ரொஃபஷனாக நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ண கிடையாது. ஸோ பேசிக்கலி நம்ம ஃபுட்வேர் டிசைனர். ஸோ பேசிக்காக ஃபுட்வேர் டிசைன் ப்ரொடக்ஷன் மெர்ச்சன்டைசிங் இதுதான் நான் 4 years கோர்ஸ் படித்தேன், டிகிரி பண்ணேன். ஸோ அந்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்வேர் ப்ளஸ் ஃபேஷன் டிசைன். ஸோ ரெண்டு ஸ்டாஃப்கே வந்து மேக்கப்பாக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் கிடையாது. ஒரு பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் அப்படியே இருந்தது. ஸோ தட் சின்ன வயசுல வீட்டுக்கு வந்து அம்மா அக்காக்கு எல்லாமே நான் ஸ்டைல் பண்ணுவேன். சும்மா பேசிக்கா பெரிய ஸ்டைல் கிடையாது, ஒரு பேசிக்கா பின்றதா இருக்கட்டும், ஒரு ஜட பின்றதா இருக்கட்டும், சும்மா பேசிக்கான ஸ்டைல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் பண்ணும்போது ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எதுக்கு இந்த ஃபிஷ் பிரேட் போட்டதுக்கே அப்ரிஷியேட் பண்ணாங்க. வாவ் சூப்பரா பண்ற, நீ ஏன் வந்து ப்ரொஃபஷனலா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் எனக்கு பெருசா ஈடுபாடு இல்லை. இந்த சென்ஸ் இந்த துறையில நம்ம இப்படி வரப்போறோமா, இப்படி எல்லாம் இருக்குமான்றது எனக்கு சுத்தமா எனக்கு ஐடியா கிடையாது. பிகாஸ் இந்த ஃபீல்ட்ல பேக்ரவுண்ட் யாருமே கிடையாது, நோ ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஃபேமிலியில மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, உனக்கு பிடிச்சது நீ பண்ணு, ரெஸ்ட்ரிக்ஷன் பையன் பண்ணக்கூடாது அவன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. உனக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பா நீ பண்ணு